இந்த சபையின் விருப்பத்திற்கிணங்க சுவாமி விவேகானந்தரை மீண்டும் பேச அழைக்கிறேன். இந்த சர்வமத மகாசபை மிகவும் சிறப்பாக நிறைவுற்றுவிட்டது. இதை உருவாக்க முயற்சி செய்தவர்களுக்கு இறைவன் துணை நின்று அவர்களுடைய தன்னலமற்ற உழைப்பிற்கு வெற்றி வாகை சூட்டியுள்ளார். இந்த அற்புதமான கனவை முதலில் கண்டு பிறகு அதை நனவாக்கிய பரந்த இதயமும் உண்மையில் பற்றும் கொண்ட உத்தமர்களுக்கு என் நன்றி. இந்த மேடையில் கரை கடந்து வழிந்தோடிய பரந்த உணர்ச்சி பொழிவுகளுக்கு என் நன்றி. என் மீது ஒருமித்த அன்பு காட்டியதற்காகவும் மதங்களுக்கு இடையே நிலவுகின்ற அதிருப்தியை தணிப்பதற்காக கூறப்பட்ட என் கருத்துக்களை பாராட்டியதற்காகவும் அறிவு சார்ந்த சபையினருக்கு என் நன்றி. கிறிஸ்தவர் ஹிந்துவாகவோ பௌத்தராகவோ மாற வேண்டியதில்லை, அல்லது ஹிந்து பௌத்தராகவோ கிறிஸ்தவராகவோ மாற வேண்டியது இல்லை. ஒவ்வொருவரும் மற்ற மதங்களில் நல்ல அம்சங்களை தனதாக்கிக் கொண்டு தன் தனித்தன்மையை பாதுகாத்துக் கொண்டு தன் வளர்ச்சி நியதியின்படி வளர வேண்டும். இந்த சர்வமத மகாசபை உலகத்திற்கு எடுத்துக் காட்டியுள்ளது என்னவென்றால், புனிதம், தூய்மை, கருணை இவை உலகின் எந்த ஒரு பிரிவுடைய தனி சொத்தும் அல்ல. மிகச்சிறந்த ஒவ்வொரு மதங்களும் பண்புள்ள ஆண்களையும் பெண்களையும் தோற்றுவித்திருக்கிறது என்று நிரூபித்துள்ளது. தன் மதம் மட்டும்தான் தனித்து வாழ வேண்டும், மற்ற மதங்கள் அழிந்துவிடும் என்று யாராவது கனவு காண்பார்களானால் அவர்களை குறித்து என் இதயத்தின் ஆழத்திலிருந்து நான் பச்சாதாபப்படுகிறேன். இந்துக்களுக்கு பிரம்மமாகவும், ஜொராஸ்ட்ரர்களுக்கு அகுராமஸ்தாவாகவும், பௌத்தர்களுக்கு புத்தராகவும், யூதர்களுக்கு ஜெகோவாவாகவும், கிறிஸ்தவர்களுக்கு பரமண்டலத்தில் இருக்கும் பிதாவாகவும் இருக்கின்ற ஆண்டவன் உங்கள் உன்னதமான நோக்கம் நிறைவேற உங்களுக்கு வலிமை அளிப்பாராக. His Lordship Cardinal Gibbons will give a concluding speech on the last day of the Parliament of Religions. பதினேழு நாட்களாக நடைபெறும் இந்த சர்வமத சபை இன்று முடிவுறும் தருவாயில் உள்ளது. 4000 நபர்கள் அமரக்கூடிய இந்த கொலம்பஸ் அரங்கம் சில சமயங்களில் போதாத அளவுக்கு மக்கள் திரளாக வந்து இந்த சபை சொற்பொழிவுகளை ரசித்து மகிழ்ந்தீர்கள். உலகின் பல மதங்களின் சார்பாக பல்வேறு நாடுகளிலிருந்து வந்து பங்கேற்ற பிரதிநிதிகள் அனைவருக்கும் இந்த சபையின் தலைவர் என்ற முறையில் நான் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். உங்களுக்கு நான் ஒரு ரகசியம் கூற விரும்புகிறேன். இங்கு பேசிய அந்தந்த மதத்தின் தலைவர்கள் மற்றும் பெரியோர்கள் தெள்ளத் தெளிவாகவும் அழகாகவும் பேசினார்கள். நாம் எல்லோரும் ரசித்து கேட்டுக்கொண்டிருந்தோம். இருந்தாலும் சில சமயம் இந்த மிக நாகரீக கூட்டத்தில் கூட சற்றே சலிப்பும் சலசலப்பும் ஏற்பட்டது. சிலர் குறுக்கும் நெடுக்குமாக நடந்தார்கள். சிலர் வெளியே சென்று களைப்பாரி காஃபி அருந்திவிட்டு வரலாம் என்று சென்றார்கள். அப்படியெல்லாம் இருந்தவர்களை திரும்பவும் இந்த சபைக்கு அழைத்து சலசலப்பை குறைத்து எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்து அவர்களுக்கு ஈடுபாட்டை கொண்டு வர நான் ஒரு மந்திரத்தை கையாண்டேன். இதை உங்களில் சிலர் கவனித்திருக்கலாம். அப்படி ஒவ்வொரு முறையும் சலிப்பும் சலசலப்பும் ஏற்படும் போதெல்லாம் நான் எழுந்து இந்த பேச்சாளருக்கு பிறகு சுவாமி விவேகானந்தர் பேசுவார் என்று அறிவித்தேன்.
உடனே நீங்கள் எல்லோரும் தங்கள் இடத்துக்கு வந்து அவருடைய பேச்சை கேட்பதற்காக அமைதியாக அமர்ந்தீர்கள். இதை நான் என்னுடைய மந்திர ரகசியம் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இன்று காலை இதை ஒரு பத்திரிகையில் வெளியிட்டு விட்டார்கள். I have never seen a handsome man like you in my life. அதே சமயம் வசீகரமான ஒரு பேச்சாளரையோ நான் பார்த்ததில்லை. பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன்ஸ்ல உங்களை பார்த்ததுலேருந்தும் உங்க பேச்சை கேட்டதுலேருந்தும் நீங்க தான் என் மனசுல நிக்கிறீங்க. இது மாதிரி 100 அமெரிக்க பெண்கள் உங்ககிட்ட சொல்லுவாங்க. ஆனா நீங்க என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும். I'm madly in love with you. அம்மா, நான் சந்நியாசம் வாங்கிட்டேன் அம்மா. என்கிட்ட வந்து கல்யாணத்தை பத்தி பேசுறியே. அம்மான்னு கூப்பிட்டு என்னை இன்சல்ட் பண்றீங்களா? என்னை பார்த்தா கிழவி மாதிரியா இருக்கு? இல்ல சிஸ்டர், உன்னை பார்த்தா குழந்தை மாதிரி தான் இருக்கு. எங்க நாட்டுல பிச்சைக்காரன் கூட சின்ன குழந்தைங்க கிட்ட பிச்சை கேட்கும் போது அம்மா தாயே பிச்சை போடுன்னு தான் சொல்லுவான். அந்த பழக்கத்துல தான் உன்னை அம்மான்னு சொல்லிட்டேன். உங்களோட சந்நியாச கோலத்துல நீங்க சொர்க்கத்தை தேட வேண்டாம். நான் எங்க அப்பாக்கு ஒரே பொண்ணு, செல்லமா வளர்ந்தவன். எனக்கு எவ்வளவு $1 மில்லியன் சொத்து இருக்குன்னு தெரியாது. இங்கேயே நீங்க சொர்க்கத்தை பார்க்கலாம். அதெல்லாம் நீ நல்லா அனுபவிக்கிற மாதிரி ஒரு நல்ல கணவன் உனக்கு அமையணும்னு நான் ஆண்டவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எங்க மதத்துல கடவுள்கிட்ட சிருங்கார பாவத்துல பக்தி செலுத்துற ஒரு மார்க்கம் உண்டு. கடவுளையே காதலனா நினைச்ச சில பெண்களும் உண்டு. அதே பாவத்துல நீயும் ஆண்டவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோ, உனக்கு ஒரு நல்ல கணவன் கிடைப்பான். சுவாமிஜி, ப்ரொஃபசர் இங்கர்சால் உங்களை பார்க்க வந்திருக்கார். ஓ, ஐ see. அமெரிக்காவிலேயே ரொம்ப ஃபேமஸ் பகுத்தறிவாளர் ப்ரொஃபசர் இங்கர்சால். அவருக்கு மத நம்பிக்கைகள் கிடையாது, அவ்வளவா கடவுள்கிட்டயே நம்பிக்கை கிடையாது. அவர் உங்களை பார்க்க வந்திருக்கிறது ஆச்சரியம்தான். அவர் கீழே வெயிட் பண்றார். I'll be happy to meet him. சரி. ஹலோ. உங்க பேச்ச பத்திரிகையில படிச்சு நான் அசந்து போனேன். இவ்வளவு அசாத்தியமான பிரில்லியன்ஸ் இருக்கிற ஒருத்தர் எப்படி மதங்கள்ங்கிற மூட நம்பிக்கையில ஈடுபட்டிருக்கீங்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய புதிரா இருக்கு. அதனால தான் நான் உங்களை பார்க்க நேர்ல வந்திருக்கேன். ப்ரொஃபசர் இங்கர்சால், உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன், உங்களோட சில கட்டுரைகளை கூட படிச்சிருக்கேன். I am very delighted to meet you. Very gracious of you to visit me. Please be seated. என்னை பத்தி உங்களுக்கு முன்னாலேயே தெரியும்னா நான் உங்களை பார்க்க வந்திருக்கிறது உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கா? எனக்கு ஏன் அதிர்ச்சியா இருக்கணும்? நானும் ஒரு காலத்துல கடவுள் இருக்காரா இல்லையான்னு நிறைய சர்ச்சைகள்லாம் பண்ண வந்தான். இன்னைக்கு அந்த சர்ச்சைகளை தாண்டி அதற்கான பதில உணர்ந்திருக்கேன்னா மத்தவங்க யாருக்கும் அந்த சர்ச்சையே வரக்கூடாதுன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? ஓ, அப்படின்னா இந்த நிலையை தாண்டி நீங்க ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிட்டீங்க. எதிர்காலத்துல ஒரு நாள் நானும் அப்படி மாறிடுவேன்னு சொல்றீங்களா? நான் அப்படி நினைக்கல. நான் இருக்கிறது தான் உயர்ந்த நிலை. மனசால எந்த ஆராய்ச்சியும் செய்யாம இதுதான் மத கோட்பாடு அப்படின்னு யாரோ சொல்ற சடங்குகளையும்
மூட நம்பிக்கைகளையும் ஃபாலோ பண்றதை விட உங்க நிலை உயர்ந்த நிலைதான். எங்க நம்பிக்கைப்படி சாதாரண மனுஷனுக்கு பல ஜென்மங்கள் உண்டு. நீங்க இப்ப அடைஞ்சிருக்கிற நிலைமையை விட ஒரு உயர்ந்த நிலையை, ஆண்டவனை புரிஞ்சுக்க கூடிய ஒரு நிலையை நீங்க இந்த ஜென்மத்திலேயே அடையலாம், இல்லனா அடுத்த ஜென்மத்துல அடையலாம், இல்ல அதுக்கும் அடுத்த ஜென்மத்துல அடையலாம். நீங்க சொல்றது எல்லாத்தையும் நானும் ஒத்துக்க வேண்டியதில்ல, அதே மாதிரி நான் சொல்றத நீங்களும் ஒத்துக்க வேண்டியதில்ல. ஆனா என் வாழ்நாளிலேயே நான் சந்திச்ச பல பேர்ல நீங்க ஒரு சிறந்த அறிவாளி. சிகாகோவுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய அறிவாளி வந்து இந்த நாட்டு சிந்தனையே ஆட்டி படைக்கும் போது அவரை பார்க்காம இருந்தா நல்லா இருக்காதுன்னு தான் வந்தேன். உங்களை சந்திச்சதுல எனக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. உலக புகழோட இருக்கிற நீங்க இப்படி நேர்லயே வந்து என்ன சந்திக்கிறது உங்களோட உயர்ந்த பண்பை தான் காட்டுது. நீங்க இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இதே அமெரிக்காவில் ஒரு 50-60 இயர்ஸ்க்கு முன்னால நீங்க வந்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த நாட்டு மக்களோட நம்பிக்கைகளை தவிர வேற மதத்தை பத்தியோ தத்துவங்களை பத்தியோ நீங்க பேசி இருந்தீங்கன்னா உங்களை உயிரோட எரிச்சிருப்பாங்க. நல்ல வேளை நீங்க 19th century எண்ட்ல வந்திருக்கீங்க. இப்போ கொஞ்சம் டாலரன்ஸ் வளர்ந்திருக்கு. வருங்காலத்துல இந்த டாலரன்ஸ் இன்னும் வளரணும். அது டாலரன்ஸ் மட்டும் இல்ல ப்ரொஃபசர், அக்செப்டன்ஸ்னு சொல்லணும். எனிவே, இந்த மாதிரி அறிவுபூர்வமான விஷயங்கள் எல்லாம் ஒரு சின்ன சம்பாஷணையில முடிவுக்கு வராது. நீங்க ரொம்ப மனிதநேயம் உடையவர், நேர்மையானவர் அப்படின்னு உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ உங்களை சந்திச்சதுக்கு அப்புறம் அந்த இம்ப்ரெஷன் இன்னும் அதிகமாகுது. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, உங்களுக்காக ஆண்டவன் கிட்ட நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. You've been losing too much sleep, 'cause you think you're in too deep. You're wondering what's been going through my mind. Well, I know what it means to be losing all your dreams, when all the love we had has changed and turned to bad, and it's time for us to leave this love behind. Both of us have paid our dues, now there's nothing left to do. You know that there's no reason we should stay, so don't remind me of the best part of our love. Let the man. எம்மா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? என்ன நடந்தது? என்கிட்ட சொல்ல மாட்டியா? ஹாஸ்பிட்டல்ல போய் விசாரிச்சேன். நீ எக்கச்சக்கமா தூக்க மாத்திரை சாப்பிட்டியா? உன்னை காப்பாத்துறதுக்கு டாக்டர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. எனக்கு இது புரியவே இல்லை. எமிலி, உனக்கு இது புரிய வேண்டாம். எனக்கு வந்த கஷ்டம் என்னோடைய போகட்டும். இந்த வேதனைய அனுபவிச்சாதான் அது புரியும். இத புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வேதனைய நீ அனுபவிக்க வேண்டாம். ஏம்மா, நீ ஒண்ணு நினைவுல வச்சுக்கோ அம்மா. நீ ஒரு வேர்ல்ட் ரினவுண்ட் ஸ்டார். உன்ன மாதிரி ஆபெரால பாடுறதுக்கு உலகத்துல யாரும் கிடையாது. நீ இது மாதிரி ஏதாவது செய்தனா உலகத்துக்கே துரோகம் செய்யறதா. அமெரிக்காலையும் யூரோப்லயும் உனக்கு ஃபேன்ஸ் இருக்கா. நீ எப்படி துரோகம் செய்யலாம்? என் குழந்தைதான் உலகமேனு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அவ ஆக்சிடென்ட்ல போனதுக்கு அப்புறம் எனக்கு வாழவே பிடிக்கல. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்கள்லாம் சேர்ந்து எனக்கு கொடுமை பண்ணி என்ன பழக்க வச்சுட்டாங்க. சூசைட் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம்
யாராவது அதை தடுத்து நிறுத்த முடியுமா? எனக்கு வேற வழியா தெரியாது. எம்மா, பைத்திய மாதிரி பேசாத. உலகத்தை அவ்வளோ குறுகலா பார்க்காத. இது உனக்கு துக்கமா தான் தெரியும். எம்மா, என் கூட வா. நான் ரொம்ப புனிதமானவர் ஒருத்தரை உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன். அது உன்னுடைய மனசை சாந்திப்படுத்தும். அவர் எவ்வளவு நல்லவரா இருந்தாலும் I will not fall in love with another man again. நான் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போறவர் அப்படி இல்லை. அவரோட நீ டேட்டிங் பண்ணன்னு நான் சொல்லல. அவர் புனிதமானவர்னு சொன்னேன். அவர் ஒரு மாங்க். இந்தியாவில இருந்து வந்திருக்காரு. ஓ, சர்வ மத சபையில ஒருத்தர் ரொம்ப நல்லா பேசினார்னு பேப்பர்ல எல்லாம் வந்ததே, அவரா? உனக்கு அவரை எப்படி தெரியும்? அவர் எங்க வீட்டில தான் தங்கியிருக்கார். ப்ளீஸ் லிசன் டு மீ. நான் உன்னை அழைச்சிட்டு போறேன். உங்க மன கஷ்டம் எனக்கு நல்லா புரியுதுமா. இந்த உலகங்கிறது ரொம்ப பறந்து விரிஞ்சு கிடக்கு. இதுல ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன வட்டத்தை மட்டும் இந்த உலகம்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. நம்முடைய அன்பு இந்த உலக மக்கள் எல்லார்கிட்டையும் இருக்கணும். எனக்கு சங்கீதம்னா ரொம்ப பிடிக்கும். நானும் பாடுவேன். நீங்க உலக புகழ்பெற்ற ஆபரா பாடகின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த சங்கீதத்திலேயே நீங்க லயிச்சு இருந்தீங்கன்னா அதுலயே ஆண்டவனை நீங்க பார்க்க முடியும். ஒரு குழந்தை உங்களை விட்டு போயிடுச்சுங்கிறதுக்காக தற்கொலை பண்ணிக்கிறது பெரிய கோழத்தனம். உங்களை ரொம்ப நேசிக்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த ஆண்டவன் தான். அதுக்கப்புறம் தான் மனுஷங்க எல்லாரும். எமிலி மாதிரி ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்காங்க. அதனால தான் அவங்க உங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் அந்த ஆண்டவனோட அருள். உங்களுக்கு இப்படி ஒரு குரலை கொடுத்திருக்கிறதும் அழக கொடுத்திருக்கிறதும் புகழ கொடுத்திருக்கிறதும் எல்லாமே ஆண்டவன் தான். ஒரு 5 நிமிஷம் இங்க உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க. உங்க பழக்கத்துல உங்களுக்கு எந்த கடவுளுடைய முகம் உங்க கண்ணை மூடிக்கிட்டா வருதோ அவரையே தியானம் பண்ணுங்க. நான் இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ நீங்க வந்து ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நானும் என் குருநாதரை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். Samuel. Yes, sir. It seems the whole of Chicago is crowding to meet the young monk from India. What do you know about him? You are right, sir. Vivekananda is the talk of the town. Oh. எல்லாரும் போய் அந்த ஆளை பார்த்து பேசுறாங்க. அதை ரொம்ப பெருமையா வெளியில சொல்லிக்கிறாங்க. அவர் தங்கி இருக்கிற வீட்டில் போய் டைம் ஃபிக்ஸ் பண்ணணுமா? இன்னைக்கு கேட்டா 2-3 நாள்ல கொடுப்பாங்களாம். ஆனா நீங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டா அது வேற விஷயம். உலகத்திலேயே பெரிய தனவந்தர், தி ரிச்சஸ்ட் மேன் ஆஃப் த வேர்ல்டு மிஸ்டர் ராக்ஃபெல்லர் உங்களை பார்க்க விரும்புறாருன்னு சொன்னா அவரே பெருமையா உங்களை வாசல்லையே வந்து வரவேற்க மாட்டாரா என்ன? கரெக்ட். நான் இப்பவே போயிட்டு வந்துடுறேன். ஓகே சார். Where is the sign from India? இங்க மாடி ரூம்ல ஸ்டடியில இருக்கார். நீங்க வந்திருக்கிறதா சொல்லி நான் அவரை கூப்பிடுறேன். I'm in a hurry. நானே போய் பாத்துக்கிறேன். Hey, I am Rockefeller. உலகத்திலேயே பெரிய செல்வந்தர்னு இந்த நாட்டுக்கு தெரியும் என்ன? நானே உங்களை பார்க்க வந்திருக்கேன். நீங்க தானே அது? பாவம், இப்படி உங்க வாழ்நாள் முழுக்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே. நான் வேஸ்ட் பண்றேனா? What do you mean? நல்ல காரியங்களுக்கு பயன்படாத பணம்
எதுக்கு உபயோகம்? பணத்தை பல பேரோட, சமூகத்துல கஷ்டப்படுறவங்களோட பகிர்ந்துகிட்டாதான் லாபம். அதுல மனசுக்கு கிடைக்கிற சுகம் வெறுமன பணத்தை சேர்த்து வைக்கிறதுல இருக்கிறதா நினைக்கிறவன் எல்லாருமே முட்டாள். உங்களை மாதிரி ஆளுங்களை பார்த்து ஐயோ பாவம் அப்படின்னு தான் நான் சிம்பத்தைஸ் பண்ணுவேன். விதவைக்கு வாழ்வளிக்காத மதம் ஒன்று வேண்டாம், மதம் ஒன்று வேண்டாம். ஆண்டிக்கு ஆற்றும் சேவையே ஆண்டவனை சேரும். குகைக்குள் ஒளியாதே ஜகத்திற்கு உடைத்திடுவோம் என்றவர்